கடலூர் புதுச்சேரி பிரதான சாலையில் பெரிய கங்கனாங்குப்பம் என்ற இடத்தில் தென்பெண்ணை ஆற்று வெள்ளம் சாலையில் பெருக்கெடுப்பதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் முருகேசன். தென்பெண்ணை ஆற்று வெள்ளம் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது. அதேபோல தற்பொழுது இந்த போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன தேவையாக இருக்கிறது, என்னென்ன சிரமங்களை சந்திக்கிறதாக மக்கள் சொல்றாங்க? ஊரும் ஒரே மாதிரி இருப்பதை போன்ற கட்சி தொடர்ந்து புதிய தலைமை சார்பாக பல்வேறு நிகழ்வுகள் இடங்களில் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா பெரிய கங்கனங்குப்பம், அதாவது தென்பெண்ணை ஆற்றில் கலெக்டர் அலுவலகம் முன்பு அந்த ஆற்றங்கரையோரம் தடுப்பு உடைந்ததால் பற்ற அந்த பகுதியில் வெள்ள நீர் தற்போது பார்த்தீங்கன்னா பெரிய கங்கனங்குப்பம் பகுதியில் ஆறுகாக ஓடிக்கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த பகுதியில் 750க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளது. இந்த வீடுகள் தரைதளத்தில் வீடுகள்லாம் தண்ணீர் புகுந்திருப்பதால் பல்வேறு இந்த பகுதி மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. திடீரென்று இந்த வெள்ள பாதிப்பு ஏற்படுத்தால் செய்வது தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த பகுதி மக்கள் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 52 ஆண்டுகளுக்கு பிறகு இது போன்ற வெள்ளப்பெருக்கு தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்டதாகவும் இந்த பகுதி மக்கள் கூறுகிறார்கள். தற்போது நமக்கு சாலை பார்த்தீங்கன்னா பிரதான சாலை, அதாவது பாண்டிச்சேரியிலிருந்து கடலூர் செல்லக்கூடிய பிரதான சாலை, இந்த சாலை வழியாக தான் தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் போக்குவரத்து குறைந்தபட்சம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டுள்ளது, இந்த பகுதியில் எவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள் என்பது குறித்து இங்குள்ள பகுதி வசதிகளிடம் கேட்கலாம். சார் வணக்கம், உங்க பேர் என்ன, இங்க எங்க வசிக்கிறீங்க, எப்படி திடீர்னு இந்த வெள்ளம் வந்துச்சு? என் பேர் சக்திவேல் சார். ஆற்றில் தான் நேற்று பெய்த கனமழையால் ஆற்றில் தான் தண்ணி போயிருந்தது. ஆனால் ஒரு இடம் உடைக்கிற மாதிரி இருந்தது. காலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், ஆர்டிஓ எல்லாம் அதை அணையா இது பண்ணியிருந்தாங்க. அந்த பகுதிக்கு அந்தாண்ட ஒரு இடம் உடைந்து விட்டதால் சுத்தி ஊர் உள்ளார தண்ணி புந்து தண்ணி போயின்னு இருக்கு. போக்குவரத்து பாதிப்பாயிடுது. இது கடலூர் பாண்டி முக்கியமான சாலை. இது இந்த பகுதியில் எவ்வளவு வீடு இருக்கு, வீட்டுக்குள்ள எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டு? இந்த பகுதியில் 1000 வீடு இருக்கு சார். எவ்வளவு வீடுக்குள்ள தண்ணி போயிருக்கு? உங்களுக்கு திடீர்னு தண்ணி வந்தாலும் என்னென்ன பண்ண முடியல உங்களால? ஃபுல்லாவே இந்த லைன்ல கிட்டத்தட்ட ஒரு 1000 வீடு இருக்கு சார். இந்த ஃப்ரண்ட்ல மேல ஃபுல்லாவே தண்ணி தான். உங்களுக்கு அந்த பக்கம் கண்ணுல தெரியும். ஃபுல்லா மட்டம். அந்த வீட்டுல யாருமே நேற்று நைட்டே எல்லாத்தையும் ஃபுல்லா காலி பண்ணியாச்சு. வீட்டுல இருக்கிற பொருள், முக்கியமான பொருள், அவனோட சர்டிபிகேட் மீதெல்லாம் எடுத்தாச்சு. மீதி பொருளெல்லாம் எடுத்துட்டு போய் வைக்கிறதுக்கு இடம் கிடையாது. நம்மளுக்குன்னா சர்டிபிகேட் அந்த மாதிரி பொருளை மட்டும் எடுத்துட்டாங்க. மீதி எலக்ட்ரிக் பொருள் எல்லாமே ஃபுல்லா மாட்டிக்கிச்சு. அப்படியே படிப்படியா ஏறின்னு பார்த்தா படிப்படியாக ஏறல தண்ணி. சடனா டக்குன்னு ஏறிச்சு. யாராலும் ஒண்ணுமே பண்ண முடியல. நம்ம உயிரை காப்பாத்தலாம் போதுன்ற ஸ்டேஜ்ல எல்லாருமே மேல நின்றுட்டாங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற பொருள் அப்படிதான் கிடக்குது. இதுக்கு என்னவோ பார்த்து கவர்மெண்ட் ஏதாவது பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். திடீரென்று வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தாலும் வீட்டுக்குள்ள இருந்த பல பொருட்கள் எதுவும் எடுக்க முடியாத காரணத்தால் பாதிப்பு ஏற்பட்டது. அதற்கான தேவையான இழப்பீடுகளை அரசு இனி வருங்காலம் வழங்க வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்கள் கோரிக்கையாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முருகேசன்.